இன்றைய தலைப்புச் செய்திகள். முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் சுட்டுக்கொலை. அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து மஹிந்தவின் அறிவிப்பு. லண்டன் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தால் பரபரப்பு. புத்தாண்டை முன்னிட்டு மதுபான சாலைகளை மூட தீர்மானம். ஹமாஸ் போரின் எதிரொலி, இஸ்ரேலில் வலுக்கும் போராட்டம். மொரககுகேன பகுதியில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் மீது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இருவரும் கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் ரத்னபுரி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்துள்ளனர். அவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று மீண்டும் வீடு திரும்புகையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளனர். பனிப்பிட்டியா மற்றும் பில்லியந்தலையை சேர்ந்த இருவரே உயிரிழந்துள்ளனர். அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றுக் கொள்ளும் உத்தேசம் தமக்கு கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களிலும் செயற்பாட்டு அரசியலில் ஈடுபடவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்குமாறு இதுவரையில் தம்மிடம் எவரும் கோரவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அல்லது வேறு கட்சியின் அரசியல் தலைவர்கள் எவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்குமாறு கோரியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல அரசியல்வாதிகள் தம்மை சந்திக்க வருவதாகவும் அவர்கள் தமது சகல நலன்களை விசாரித்து செல்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து லண்டனில் அமைந்துள்ள ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிக பயணிகளை கொண்டு இயங்கும் இந்த விமான நிலையத்தின் 3வது டெர்மினல் பகுதியில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் வெர்ஜின் அட்லாண்டிக் போயிங் 787 9 ரக விமானம் பயணிகளை நேற்று தரையிறக்கியுள்ளது. அப்போது அதே ஓடு பாதையில் வந்திறங்கிய மற்றொரு விமானத்தின் இறக்கை பகுதி மோதியுள்ளது. இதில் இரு விமானங்களின் இறக்கைகளும் சேதமடைந்துள்ளன. எனினும் விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 13ஆம் மற்றும் 14ஆம் திகதிகளில் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இந்த நாட்களில் மதுபான சாலைகளை மூட தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் மே மாதம் 21ஆம் திகதி முதல் 27ஆம் திகதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுபான சாலைகளை 3 நாட்களுக்கு மூடுவது தொடர்பில் புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் மே மாதம் 22, 23 மற்றும் 24ஆம் திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹமாஸுக்கு எதிரான போரை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் அந்நாட்டில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக கோரியும் முன்கூட்டியே நாட்டில் தேர்தல் நடத்த கோரியும் பொதுமக்கள் குறித்த தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தலைநகர் டெல்லி அவிவ் பகுதியில் திரண்ட மக்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பதவி விலக கோரியும் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஹமாஸ் மக்களவை விடுவிக்க கோரியும் இஸ்ரேல் மக்கள் கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிரான பதாதைகளை சுமந்து கொண்டு சென்ற மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் மீது இஸ்ரேல் போர் தாக்குதலை ஆரம்பித்திருந்தது. 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஏறக்குறைய
ஏறக்குறைய 250 கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அவர்களில் 130 பேர் இன்னும் காசாவில் இருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விடுவிக்கப்பட்டவர்களில் 33 பேர் இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இதன்படி அக்டோபர் 7ஆம் திகதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு காசாவில் மோதல் தீவிரமடைந்து காணப்படுகின்றது. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.